கடவுளிடம் ஒரு விவசாயி கடுமையாக சண்டைக்கு போனான். உனக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும்? நீ நினைத்தபோது மழையை அனுப்புகிறாய், தப்பான சமயத்தில் காற்றை வீசுகிறாய். உன்னால் பெரிய தொந்தரவாக இருக்கிறது. பேசாமல் இந்த வேலைகளை விவசாயி ஒருத்தரிடம் ஒப்படைத்து விடேன் என்றான். கடவுளுடனே, அப்படியா, சரி, இனிமேல் வெளிச்சம், மழை, காற்று எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலே இருக்கட்டும் என்று வரம் அருளிவிட்டு போய்விட்டார். விவசாயிக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. அடுத்த விதைப்பிற்கான பருவம் வந்தது. மழையே பெய் என்றான். பெய்தது. நிறுத்தச் சொன்னபோது மழை நின்றது. ஈரமான நிலத்தை உழுதான். தேவையான வேகத்தில் காற்றை வீசச் செய்து விதையை தூவினான். மழை, வெயில், காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்சை கேட்டன. பயிர் பச்சை பசேலென வளர்ந்தது. வயல்வெளியை பார்க்கவே மிகவும் ரம்மியமாக இருந்தது. அறுவடை காலமும் வந்தது. விவசாயி ஒரு கதிரை அறுத்தான். அதனை உதிர்த்து திறந்து பார்த்தான். அதிர்ந்தான். உள்ளே தானியத்தை காணவில்லை. மிகச் சிறிய பதர்தான் இருந்தது. அடுத்தது, அதற்கு அடுத்தது என்று ஒவ்வொரு தானிய கதிராக வெட்டி எடுத்து உடைத்து பார்த்தால் ஒன்றிலுமே தானியமில்லை. ஏ கடவுளே என்று கோபத்தோடு கூப்பிட்டான். மழை, வெயில், காற்று எல்லாவற்றையுமே மிக சரியான விகிதங்களில்தானே பயன்படுத்தினேன். ஆனாலும் பயிர்கள் பாழாகிவிட்டதே, ஏன் என கேட்டான். கடவுள் புன்னகைத்தார். என் கட்டுப்பாட்டில் இருந்தபோது காற்று வேகமாக வீசும். அப்போது பயிர்களெல்லாம் அம்மாவை இறுக்கிக் கொள்ளும் குழந்தைகளைப் போல பூமிக்குள் தங்கள் வேர்களை மிக ஆழமாக அனுப்பி பிடித்துக்கொள்ளும். மழை குறைந்தால் தண்ணீரை தேடி வேர்களை நாலா பக்கமும் அனுப்பும். போராட்டம் இருந்தால்தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு வலுவாக வளரும். எல்லாமே வசதியாக அமைத்து கொடுத்ததில் உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துவிட்டது. தளதளவென்று வளர்ந்ததைத் தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அவற்றிற்கு தெரியவில்லை என்றார். வேண்டாம் ஐயா, உன் மழையும் காற்றும் நீயே வைத்துக்கொள் என்று கடவுளிடமே அவற்றை திருப்பி தந்துவிட்டான் விவசாயி. பிரச்சனைகள் உங்களை போட்டு அழுத்தும்போதுதான் உங்களின் திறமை அதிகரிக்கும். இருட்டு என்ற ஒரு பிரச்சனை இருந்ததால்தான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. பயணம் என்பது பிரச்சனையான போதுதான் வாகனம் உருவானது. பிரச்சனைகளே இல்லாமல் இருந்துவிட்டால் நம் மூளையின் திறனை எவ்வாறு அறிவீர்கள்? பிரச்சனை இல்லாத வாழ்க்கைதான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. எதிர்பாராத திருப்பங்கள்தானே நம் வாழ்க்கையை சுவையாக அமைத்து தர முடியும். போராடி உன்னை நீ அறிந்து கொள். போராட்டத்தை எதிர்கொள். ஓகே குட்டி நண்பர்களே, அடுத்த கதையில் சந்திப்போம்.